ஹலோ ஆல். ஃப்ரைடே மார்னிங் எழுந்து பூஜை அறையில் பூஜை சாமானெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டு மங்களகரமாக டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே 6 மணிக்கெலாம் எழுந்து எல்லாமே பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டதும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் போதும்னு சொல்லிட்டாங்க. இடியாப்பம் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. இடியாப்பம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறேன். அம்மா வச்சு இந்த பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு இப்போ தான் நான் பார்த்து எடுத்தேன். இதில் ஹோல் கடையிலேயே சாப்பிட்டதுனால ஹோல் குட்டியாக இருக்கும். வெளியே வாங்குகிற இடியாப்பம்லாம் இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. மேகியை விட கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுவும் நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் பண்ணனாலே என்னவோ நல்லா இருந்தது. எனக்கு இடியாப்பத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டோன்னா தேங்காய் பால், ஜீனி இல்லைன்னா தேங்காய் பூ இது வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிடுவாங்க, ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் முட்டை தொக்கு இந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி தான் சாப்பிடுவார். எனக்கு என்னவோ இந்த காம்பினேஷன்லேயே சாப்பிட்டு பழக்கினனால இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோலேயே கண்டினியூவாக சொல்லிடுறேன். கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிட்டேன். லைட்டாக துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுட்டு 4 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அந்த மாதிரி அரைச்சிடணும். அரைக்காமலும் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இதோட சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டு பிசைஞ்சிட்டு, நம்ம பட்டை மிளகாய் போட்டிருக்கனால பச்சை மிளகாய் போட தேவையில்ல. கருவேப்பிலை, கொத்தமல்லி நைஸாக சிசரில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு போட்டு நல்லா இதானதும் நல்லா வெடிச்சு வர ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே சேர்த்து போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரும்போது தக்காளி அரைச்சும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அது நல்லா வெந்து வரும்போது அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லாம் இறங்கும்போது மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது 3 ஸ்பூன் போட்டுட்டு புளி ஒரு அரை சைஸ் புளி அரை லெமன் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் புளி கரைச்சி ஊற்றியாச்சு. பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரை கழுவியும் ஊற்றிட்டோம். தேங்காய் அரை முடி தேங்காயும் ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்போது உருண்டையை உருட்டி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டோன்னா உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன், அப்படியே வடையாக போட்டுக்கலான்னு சொல்லி. வடை செம்ம அட்டகாசமாக வந்திருந்தது. நிறைய பேர் இந்த வடை மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கூட குழம்புல போடுவாங்க. அதுவும் சூப்பரான டேஸ்ட் இருக்கும். அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் குழம்பு. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.